வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் நடைபெற்ற காவலர் நாள் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவலர்கள் உறுதிமொழி ஏற்பு. பொள்ளாச்சியில் விவசாயிகள் மற்றும் வர்த்தக சங்கத்தினருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் கொண்டு வரப்படும் என உறுதி. பொள்ளாச்சியில் இபிஎஸ் கலந்துரையாடலின் போது அதிமுக ஆட்சியில் கள் இறக்க அனுமதி அளிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய விவசாயி. பேச விடாமல் விவசாயியை அதிமுகவினர் தடுத்ததால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம். தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலான பிரச்சாரத்தை விடுத்து அதிமுகவை மீட்டெடுப்பதில் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்த வேண்டும். பாஜகவின் அறுவை சிகிச்சையால் அதிமுக விரைவில் ஐசியூவில் அனுமதிக்கப்படுவது உறுதி என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். கோபி குள்ளம்பாளையத்தில் ஆதரவாளர்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர் ஆலோசனை. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து விவாதிப்பதாக தகவல். பாமகவின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பான வழக்குகளில் தங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் சார்பில் கேவியட் மனு தாக்கல். திருச்சி காந்தி மார்க்கெட் மரக்கடை பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் பேசுவதற்கு போலீசார் அனுமதி. ரோட் ஷோ கூடாது, விஜய் வாகனத்தை விட்டு இறங்கி நடந்து பேரணியாகவும் செல்லக்கூடாது என சில கட்டுப்பாடுகள் விதிப்பு. நயன்தாரா ஆவணப்படத்தில் சந்திரமுகி படக்காட்சிகளை பயன்படுத்த தடை கோரி தொடரப்பட்ட வழக்கு. பதில் மனு தாக்கல் செய்ய டார்க் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் கல்லூரி மாணவரை கார் ஏற்றி கொலை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. திமுக நிர்வாகியின் பேரனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருமண நிதியுதவி திட்டங்களுக்காக தங்க நாணயங்கள் வாங்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5460 தங்க நாணயங்களை கொள்முதல் செய்யவும் திட்டம். சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தனியார் மயத்தை எதிர்த்து முழக்கம் எழுப்பியவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர் சங்கத்தினர் போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் போராடியவர்கள் கைது. சென்னையில் வேளச்சேரி, அடையாறு உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக தொழிலதிபர் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். கோவை அரசு மருத்துவமனையில் வீல்சேர் கிடைக்காததால் தனது தந்தையை தரவென இழுத்துச் சென்ற மகன். போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லை என ஆங்காங்கே புகார்கள் எழுந்து வரும் நிலையில் ஊழியர்களும் ஒத்துழைப்பு வழங்குவது இல்லை என நோயாளிகள் வேதனை.
கோவை அரசு மருத்துவமனையில் வீல்சேர் வழங்கப்படாத புகாரின் பேரில் பணியாளர்கள் 2 பேர் சஸ்பெண்ட். நோயாளி தந்தையை தோளில் சாய்த்தபடி மகன் அழைத்துச் சென்ற வீடியோ வைரலான நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் 2 கைது. சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் சிலரை தனிப்படை போலீசார் தேடி வருவதாக தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதன் எதிரொலி. மாவட்டம் முழுவதும் 144 தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு வளையத்தில் பரமக்குடி. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் சாலையை கம்பீரமாக கடந்து சென்ற புலி. செல்போனில் வீடியோ பதிவு செய்த சுற்றுலா பயணிகள். உதகை கல்லட்டி மலைப்பாதையில் பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. ஏராளமான மரங்களும் சரிந்து விழுந்ததால் உதகை மசினக்குடி சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக அணிவகுத்த வாகனங்கள். தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்வரத்து சீராகும் வரை தடை தொடரும் என வனத்துறை அறிவிப்பு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய தேர்தல் ஆணையம் திட்டம். அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் இது தொடர்பாக ஆலோசனை என தகவல். டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. இந்தியாவும் அமெரிக்காவும் இயற்கையாகவே நெருங்கிய நண்பர்கள் என ட்ரம்ப் பதிவை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி கருத்து. அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேச ஆவலாக உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடையும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை. எனது சிறந்த நண்பன் மோடியுடன் பேச ஆவலாக உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவர் ஆகிறார் சிபி ராதாகிருஷ்ணன். வரும் 12ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. சிபி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அவரின் பொது வாழ்விற்கும் தொடர் அர்ப்பணிப்போடு ஆற்றிய மக்கள் சேவைக்கும் சிறந்த அங்கீகாரம் எனவும் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக சிபி ராதாகிருஷ்ணன் உறுதி. ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இவை இரண்டும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் எனவும் கருத்து. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் புலியை பிடிக்க தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் ஆவேசம். புலியை பிடிக்க கொண்டுவரப்பட்ட கூண்டில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகளை அடைத்து வைத்ததால் பரபரப்பு. நேபாளத்தில் கலவரங்களை நீடிக்கும் நிலையில் ஆட்சியை கையில் இழுத்தது ராணுவம்.
வன்முறை உள்ளிட்ட அசாதாரண சூழலை கட்டுக்குள் கொண்டுவர ராணுவம் நடவடிக்கை. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பேச்சுவார்த்தைக்கு வரும்படி நேபாள ராணுவ தளபதி அழைப்பு. நாட்டின் அமைதி, பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை திரும்ப வேண்டுமென கோரிக்கை. ஜாமீனில் வெளியே வந்த தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்சின் சினவத்ராவை சிறையில் அடைக்க உத்தரவு. ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் இருந்தபோது விதிமீறலில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு.